எஸ்ஐபி கணக்கு ஆரம்பிக்கிறது வந்து நமக்கு ஒரு தேவை இருக்கிறது. மோஸ்ட் ஆஃப் த டைம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு என்னன்னா, என்னுடைய குழந்தை எஜுகேஷன் இருக்கு, டாக்டர் எஜுகேஷன், சன் எஜுகேஷனு, குழந்தையினுடைய மேரேஜ், டாக்டர் சன் மேரேஜ், இல்லை நான் ஒரு வீடு வாங்கணும் அல்லது ஒரு கார் வாங்கணும், இது மாதிரி மல்டிபிள் தேவைகள் இருக்குது. அல்லது நான் ஃபாரின் டூருக்காக போகிறேன். ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ரிட்டையர்மெண்ட்டுக்காக நம்ம ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட பணம் இருக்காது எஸ்ஐபி போடுறதுக்கு. ஸோ எஸ்டபிள்யூபியாக வித்ட்ரா பண்ண ஆரம்பிப்போம், பென்ஷன் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ அது ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் போட்டு அப்புறம் எஸ்டபிள்யூபியாக அதே ஃபண்ட் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு இப்போ நிறைய பேர் வந்து இப்போ 60 வயசுக்கு மேலேயும் சம்பாதிக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் எஸ்ஐபியை தொடர்ந்துக்கிட்டே இருக்கலாம், வருமானம் இருக்க வரைக்கும், வருமானத்தில் சர்ப்ளஸ் இருக்க வரைக்கும். இப்போ மந்த் ஆன் மந்த் போடுறதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், திருப்பி அதை வந்து ஹை ரிஸ்க் ஃபண்ட்லேயே நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இந்த பல்க்கு தொகையை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு, ஒருவேளை மார்க்கெட் விழுந்தா என்னென்ன சில பேர் பயப்படுவாங்க இல்லையா. ஸோ அது போல் இருக்கையில் அது போன்ற சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் அது மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கோங்க. பல்க்கை எடுத்து சேஃபாக மூவ் பண்ணிக்கிட்டு அந்த எஸ்ஐபியை ஸ்டில் ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயே நீங்கள் தொடர்ந்து கொள்ளலாம். எஸ்ஐபியை எப்போ முடிவடையணும், எஸ்ஐபி வந்து எப்போ நம்ம ஸ்டாப் பண்ணணுங்கிறது தான் கேள்வி. ஜென்ரலாக எஸ்ஐபி வந்து சிலைக்கு ஒரு பர்பஸுக்காக ஒரு எஸ்ஐபி ஓப்பன் பண்ணுறோம். எஸ்ஐபி கணக்கு ஆரம்பிக்கிறது வந்து நமக்கு ஒரு தேவை இருக்கிறது. மோஸ்ட் ஆஃப் த டைம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு என்னன்னா, என்னுடைய குழந்தை எஜுகேஷன் இருக்குது, டாக்டர் எஜுகேஷன், சன் எஜுகேஷனு, குழந்தையினுடைய மேரேஜ், டாக்டர் சன் மேரேஜ், இல்லை நான் ஒரு வீடு வாங்கணும் அல்லது ஒரு கார் வாங்கணும், இது மாதிரி மல்டிபிள் தேவைகள் இருக்குது. அல்லது நான் ஃபாரின் டூருக்காக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்காக நான் போட்டுருக்கேன். இல்லை உள்நாட்டு டூருக்காக போடுறேன். இல்லை எஸ்ஐபி வந்து டெட் ஃபண்ட்ஸில் ஆரம்பிக்கையில் ஸ்கூல் எஜுகேஷனுக்காக போடுறோம், எமர்ஜென்சிக்காக போடுறோம். இது மாதிரி பல்தரப்பட்ட தேவைகளுக்காக போடுறோம். ஸோ இப்போ ஸ்கூல் எஜுகேஷனுக்காக ஒருத்தர் எஸ்ஐபி போட்டுக்கிட்டு இருக்காருன்னா அந்த எஸ்ஐபி பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அந்த 10 வருஷமோ 12 வருஷமோ அந்த பசங்க அல்லது காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அந்த எஸ்ஐபி போய்கிட்டே இருக்கும். அவங்க எப்போ போகலாம் தேவையோ அதை எடுத்துக்கிறாங்க. அது வந்து மோஸ்ட்லி நம்ம ஒரு லிக்விட் ஃபண்டில் போட போகிறோம், இல்லை அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன், லோ டியூரேஷன் ஃபண்டில் போட போகிறோம். ஸோ அதனால ஒரு பக்கம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, செலவாகிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ உள்நாட்டு டூரு எமர்ஜென்சிக்காக போடுறோம்னா எகைன் டெட் ஃபண்டில் தான் போடுவோம் எஸ்ஐபி. அதை போட்டு அவங்க அதை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்போ போகலாம் எமர்ஜென்சியோ அதை எடுத்துக்குவாங்க, இல்லை எப்போ தேவைப்படுதோ டூர் போக போகிறாங்களோ அப்போ எடுத்துக்குவாங்க. அது போலவே எஜுகேஷன்ஸு லாங் டேர்ம் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷனுக்காக போடுறோம். இப்போ காலேஜ் எஜுகேஷன் வந்து செலவு அதிகம் அப்படிங்கிறதுக்காக போடுறோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸும் காலேஜ் ஃபீஸும் ஒன்றா வந்துருச்சு நிறைய இடங்கள்ல. ஸோ இப்போ காலேஜ் எஜுகேஷனுக்காக போடையில் வந்து அப்போ அந்த காலேஜ் எஜுகேஷன் வர்ற வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு கொஞ்சம் தேவைப்படும், அப்புறம் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், இந்த 4 இயர்ஸும் போட்டுக்கிட்டு இருப்போம். அதுக்கு முன்னால் நீங்கள் 12 வருஷமா 10 வருஷமா 15 வருஷம் போட்டிருப்பீங்க. ஸோ இந்த காலேஜ் எஜுகேஷன் வரையில் அதுக்காக அதை வித்ட்ரா பண்ணிக்கிறோம். வருஷ ஃபீஸு 3 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா அதை வித்ட்ரா பண்ணுறோம். அதை அவங்க அப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி திருமணங்களுக்காக, வீடு, ஸோ இது மாதிரி எந்தெந்த கோலுக்காக போடுறோமோ அந்த கோல் வரையில் ரீச் பண்ணையில் அதை கொஞ்சம் பிளான் பண்ணி அஹெடாக வித்ட்ரா பண்ணி டெட் ஃபண்டுக்கு மூவ் பண்ணி அதை நம்ம பண்ணிக்கிறோம். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விதத்தில் இது வந்து கோல் ஓரியன்ட் எஸ்ஐபி. ஸோ ஒவ்வொரு கோல் அச்சீவ் ஆகிலையும் நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட், அதை சொல்லாமட்டி அது மிக முக்கியமானது. ரிட்டையர்மெண்ட் வரையில் ரிட்டையர்மெண்ட்டுக்காக நம்ம ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட பணம் இருக்காது எஸ்ஐபி போடுறதுக்கு. ஸோ எஸ்டபிள்யூபியாக வித்ட்ரா பண்ண ஆரம்பிப்போம், பென்ஷன் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ அது ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் போட்டு அப்புறம் எஸ்டபிள்யூபியாக அதே ஃபண்ட்லேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கோல் ஓரியன்ட். இன்னும் சில பேர் இருப்பாங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஜாப் ரிலேட்டட் கிடையாது, அவங்க ஜாப் டிபெண்ட் கிடையாது. ஸோ பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அவங்க 70 வயசு 80 வயசு வரைக்கும் கூட போட முடியும், அவங்களுடைய செலவுகள்லாம் டேக்கன் கேர். நான் வந்து ஒரு வெல்த் கிரியேஷனுக்காக இப்போ நிறைய பேர் இப்போ அப்படி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் வசதி வாய்ப்புகள் பெருக நான் வந்து இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஐ வாண்ட் டு பாஸ் ஆன் த வெல்த் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு நாட்கள் வரைக்கும் சம்பாத்தியம் இருக்குதோ, வருமானம் இருக்குதோ, இன்கம் இருக்குதோ, அது வரைக்கும் அவங்க போட்டுக்கிட்டே இருக்கலாம். தெர் இஸ் நோ லிமிட் டு இட். அவங்களா பார்த்து ஓகே எனக்கு அதிக ஏஜ் ஆயிருச்சு, இப்படி நான் அதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன், என்னையால் மெயின்டைன் பண்ண முடியாது, எனக்கு 85 வயசு ஆயிருச்சு, அதனால இப்போ இருக்கிற சொத்து போதும், நான் ஃபர்தராக போடலை அப்படின்னு அவங்களா பார்த்து நிப்பாட்டினா தானே ஒழிய, இல்லாட்டி எஸ்ஐபிஸ் கேன் கண்டினியூ ஃபார் எவர் ஃபார் பீப்புள் லைக் தம். இன்னொரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஆர்டி போடுறதுமோ அதனுடைய மாற்று தான் இப்போ எஸ்ஐபியாக போடுறா, இன்னும் அதிக வருமானம் கிடைக்கும். ஸோ ரெக்கரிங் டெபாசிட் வந்து பணம் இருக்கிற வரைக்கும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ போட்டு ஒரு லம்சமாக எடுப்பாங்க. அப்புறம் அதை இங்கே வந்து என்ன எஸ்ஐபின்னு போட்டிங்கன்னா திருப்பி அதை எடுத்து இன்னொரு இடத்துல முதலீடு செய்யணுங்கிறது இல்லை, அதுலேயே நீங்கள் அப்படியே வளர விட்டுடலாம். ஸோ அதனால வந்து டிபெண்டிங் ஆன் த பர்பஸ்,
கோல் ஓரியன்டா இருந்துச்சுன்னா கோல் வரையில எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுங்க, வித்ட்ரா பண்ணுங்க அல்லது எஸ்டபிள்யூபி பண்ணிக்கங்க. அதே சமயம் உங்களுக்கு இப்ப நிறைய பேர் வந்து இப்ப 60 வயசுக்கு மேலேயும் சம்பாதிக்கிறாங்க. இப்ப அவங்கலாம் எஸ்ஐபியை தொடர்ந்துகிட்டே இருக்கலாம். வருமானம் இருக்க வரைக்கும், வருமானத்துல சர்ப்ளஸ் இருக்க வரைக்கும். ஏன்னா இப்ப வருமானத்துல வந்து செலவு அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க, நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, எஸ்ஐபி போட முடியாது. ஸோ சர்ப்ளஸ் இருக்கிற வரைக்கும் நீங்க தாராளமா எஸ்ஐபி சம்வேர் யூ ஹேவ் டு சேவ். அதை போய் நம்ம கோல்டுல போடுறதை விட, ரியல் எஸ்டேட்ல போடுறதை விட மோர் லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளஸ் growth ஓரியன்டட் அப்படிங்கிற இதுல நீங்க தொடர்ந்துகிட்டே வரலாம். ஸோ உங்களுடைய தேவையை பொறுத்து தான் எஸ்ஐபி அக்கார்டிங்லி வந்து நீங்க வந்து ஸ்டாப் பண்றது அல்லது கன்டினியூ பண்றதை வந்து டிசைட் பண்ணிக்கங்க. சர்ப்ளஸ் இருக்க வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா எஸ்ஐபியை தொடருங்கள், அதில் தவறு எதுவும் இல்லை. சரி, இப்போ எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணி கோலை வந்து ஏர்லியரா அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு 10 வருஷம் தேவை, 10 வருஷத்துல தேவை வீடு வாங்க போறேன், அதுக்கு நான் ஒரு ஃபண்டை போடுறேன்னு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா பை காட்ஸ் கிரேஸ் வந்து அதை வந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துலயே உங்களுக்கு வந்து நிறைவடைஞ்சிருதுன்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு தேவையான தொகை வந்துருது, நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நான் என்ன பண்ணணும்? அப்போ ரிவ்யூ பண்ணுங்க. என்னன்னா, நான் இப்போ இந்த பணத்தை எடுத்து நான் ஏர்லியரா வாங்கிக்கிறேன் அல்லது நான் லாக் பண்ணிக்கிறேன், நான் நினைச்ச அமௌண்ட் வந்துருச்சு, ஸோ நான் இதை எடுத்து ஒரு ஆர்பிட்ராஜ் ஃபண்டில், லோ ரிஸ்க் ஃபண்டில் நான் போட்டு வச்சுக்கிறேன், அப்புறம் தேவைப்படையில எடுத்துக்கிறேன், ஏன்னா மார்க்கெட் திருப்பி விழுந்துச்சுன்னா அந்த பணம் எனக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. ஸோ அது மாதிரி பண்ணிக்கலாம். அதற்கு பிறகு அந்த பணம் எனக்கு வேற யூஸ் இல்லை, அந்த மந்த் ஆன் மந்த் போடுறது பல்க் அமௌண்ட் எடுத்து கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ மந்த் ஆன் மந்த் போடுறதை எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, திருப்பி அதை வந்து ஹை ரிஸ்க் ஃபண்ட்லேயே நீங்க கன்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இந்த பல்க் தொகையை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு, ஒருவேளை மார்க்கெட் விழுந்தா என்னென்ன சில பேர் பயப்படுவாங்க இல்லையா? ஸோ அது போல இருக்கையில் அது போன்ற சுச்சுவேஷன்ஸ்ல நீ அதை அதை அது மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கங்க. பல்கை எடுத்து சேஃபாக மூவ் பண்ணிக்கிட்டு அந்த எஸ்ஐபியை ஸ்டில் ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயே நீங்கள் தொடர்ந்து கொள்ளலாம். இப்போ ஜென்ரலாக எஸ்ஐபி ஆரம்பிக்கையில் வந்து லாங் டேர்மாக போடுறோம். இன்னும் கவர்மெண்ட்ல என்ன ரெகுலேஷன் இருக்கோ, எவ்வளோ நாளைக்கு நீங்கள் மேண்டேட் வாங்கலாம்னு இருக்கோ, 30 வருஷமோ 40 வருஷமோ, அது வரைக்கும் எல்லாம் மேண்டேட் வாங்கிக்கிறாங்க. சில சமயங்களில் இந்த தொடர்ந்து எஸ்ஐபி போய்கிட்டே இருக்கு. அப்போ 30 வருஷம் எனக்கு மேண்டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி திருப்பி அந்த எஸ்ஐபியை ரினியூ பண்ணிக்கோங்க. ரினியூ பண்ணி திருப்பி ஒரு மேண்டேட்டை போட்டு திருப்பி 20 வருஷத்துக்கோ 30 வருஷத்துக்கோ எவ்வளோ முடியுமோ, அது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஏஜ். ஸோ அதை வந்து கன்டினியூ பண்ணிக்கோங்க. இதில் என்ன அப்படின்னா, எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் என்ன ஐடியாலஜி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மாதா மாதம் சம்பாதிக்கக்கூடியவன் அல்லது எனக்கு மாதா மாதம் ஒரு இன்கம் வருது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டல் இன்கம் எடுத்துக்குவோம். ரெண்டல் இன்கம் மனுஷன் உசுரோட இருக்க வரைக்கும் வரும், அவங்க ப்ராப்பர்ட்டியை விற்கலைன்னா. ஸோ அப்படின்னா அது 70 வயசுக்காரங்களுக்கு வரும், 80 வயசுக்காரங்களுக்கு வரும், 90 வயசுக்காரங்களுக்கு வரும். இப்போ உங்களுக்கு ரெண்டல் இன்கம் மாதம் 2 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்குவோம். உங்க செலவு 1 லட்சம் தான். திருப்பி 1 லட்சத்தை என்ன பண்ணுவீங்க? எஸ்ஐபியில் போட்டு போங்க. அது உங்களுக்கு 80 வயசா இருந்தாலும் சரி, 90 வயசா, ஏன்னா அந்த பணம் உங்களுக்கு தேவையில்லைன்னு முடிவாயிருச்சு. அது வந்து உங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தான் விட்டுட்டு போறீங்க. உங்க பேரனுக்கோ, பேத்திக்கோ, மகனுக்கோ, மகளுக்கோ விட்டுட்டு போறீங்க. அப்படிங்கையில அது வந்து ஒரு வளரக்கூடிய சொத்தா இருக்கட்டும், க்ரோயிங் அசெட்டா இருக்கட்டும். ஸோ அப்படிங்கையில 2 லட்ச ரூபாய் இஎம்ஐ ரெண்ட் வருது. 1 லட்ச ரூபாய் எனக்கு செலவு, 1 லட்ச ரூபா மீதம் இருக்கு. இந்த மீதத்தை எஸ்பி அக்கௌண்ட்ல வச்சோ அல்லது எஃப்டில போட்டு அதுக்கு 30% டாக்ஸ் கட்டிக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஸோ அதுக்கு நீங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லயே எஸ்ஐபியை கன்டினியூ பண்ணிருங்க, கன்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன வயசானாலும். ஸோ அதனால எஸ்ஐபிங்கிறது வந்து இன்கம்மை பொறுத்து. ஸோ இன்கம் எனக்கு தொடர்ச்சியா இருக்குது, சர்ப்ளஸ் இருக்குது அந்த இன்கத்துல. அப்படி நான் போட போற பணம் வந்து எனக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு தேவையில்லை அல்லது ஈவன் 5 வருஷத்துக்கு குறைச்சி தேவைப்பட்டா கூட ஹைபிரிட் ஃபண்ட்ல போட்டுங்க. 5 வருஷத்துக்கு மேல தேவைப்படுறத வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ல போட்டுங்க. ஸோ எஸ்ஐபி வந்து இட் இஸ் அ லைஃப் டைம் திங். ஆஸ் லாங் அஸ் யூ கேன் கண்டினியூ, பெட்டர் யூ கண்டினியூ.